மீனராசி நண்பர்களே, இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு 2017ஆம் ஆண்டு உங்களுக்கு எந்த விதமான நன்மைகளை தரப்போகின்றது, எந்த விதமான பலனை தரப்போகிறது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் குருவும், ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாய், சுக்கிரன், கேதுவும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியனும், 11ஆம் இடத்தில் சந்திரனும், 9ஆம் இடத்தில் சனியும் புதனும் இருந்து இந்த ஆண்டுக்கான பலனை உங்களுக்கு தரவிருக்கின்றார்கள். இந்த கிரக அமைப்பானது எந்த வகையில் உங்களுக்கு நன்மைகளை தரப்போகின்றது, எந்த வகையில் உங்களுக்கு பிரச்சனைகளை தரப்போகிறது, எந்த வகையான பலாபலனை தரப்போகிறது என்பதை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். ராசிநாதன் குரு ராசிக்கு 7இல் அமர்ந்து கொண்டிருக்கிறார் வருட ஆரம்பத்தில். பின்பு ராசிக்கு 8இலும் மறைந்து விடுவார். அதே நேரத்தில் ராசிக்கு 12இல் செவ்வாயும் சுக்கிரனும் கேதுவும் சம்பந்தப்படுகிறார்கள். இது இந்த ஆண்டுக்கான லக்னம் கன்னியா லக்னத்திற்கு 6ஆம் இடத்தில் அமைகிறது. எனவே இந்த ஜாதகர்கள் வெளியூர் வெளிநாடுகள் சென்று பயணம் மேற்கொள்ளுவர், நிறைய ஒப்பந்தங்களுக்காக அலைந்து திரிந்து வருவர், நிறைய பிரச்சனைகளுக்காக ஒவ்வொரு துறையும் நாடுவர். இவை எல்லாமே அரைகுறையாக நிற்குமே ஒழிய முற்று பெறாது. அதற்கு காரணம் கிரகத்தினுடைய வலிமை. உங்களுக்கு நன்மை செய்ய என்று சொன்னவர்கள் கூட நன்மை செய்ய முடியாத நிலையில் இருப்பார். அதற்காக நம்ம அவர்களை குறை சொல்ல முடியாது. அந்த காலத்தின் கட்டாயம். ஒரு தகவல் பரிமாற்றம் கூட உங்களுக்கு சரியான நேரத்துக்கு சரியான வழியில் வந்து சேராது. இதனாலேயும் உங்களுக்கு பாதிப்பு. ஒருத்தருக்கு நாம் சொல்லக்கூடிய விஷயத்தை கடிதம் வாயிலாகவோ தொலைபேசி வாயிலாகவோ நீங்கள் சொல்ல முற்பட்டால் அந்த நேரம் பார்த்து ஃபோன் சுவிட்ச் ஆஃப் விடும், இல்லை கடிதங்கள் கிடைக்காமல் பெற்று அந்த காரியம் கெட்டுவிடும். இவையெல்லாம் நடப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த ராசிநாதன் குரு ராசிக்கு 7இல் அமர்ந்து எல்லாம் தாண்டி உங்களுக்கு சில நன்மைகள் செய்து கொண்டிருக்கிறார். அது எல்லாம் அல்ல இறைவனுடைய அருள் என்று நீங்கள் கருதலாம். ராசிக்கு 12இல் செவ்வாயும் சுக்கிரனும் கேதுவும் இருக்கின்ற காரணத்தால் சிலர்கள் கணவன் மனைவி வரையில் சில பிரச்சனைகள் வந்து மறைய வாய்ப்பு இருக்கிறது. எனவே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்வது நல்லது. 10ஆம் இடத்தில் சூரியன் இருக்கின்ற காரணத்தால் 10ஆம் இடத்திற்குரிய சூரியனும் ஆண்டின் பிற்பகுதியில் 8ஆம் இடத்திற்குரிய குருவும் அரசாங்கத்தில் சில ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பெறும். அந்த ஒப்பந்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத லாபத்தை தராட்டாலும் கூட ஒரு அனுபவத்தை உங்களுக்கு தரும். ஆனால் இந்த அனுபவம், இந்த அமைப்பு பின்னாடி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை தர வாய்ப்பு இருக்கின்றது. இந்த ஆண்டு தராவிட்டாலும் அடுத்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்க கண்டிப்பாக கிடைக்கப்பெறும். ஆக அதை நீங்கள் தவிர்க்க வேண்டாம், ஏற்றுக்கொள்ளலாம் என்பது என்னுடைய ஆலோசனை. அரசு உத்தியோகங்களும் விவசாயிகள் நல்ல நலனை பெறுவார்கள். கிழங்கு பூமிக்கு கீழே விளையக்கூடிய தானியங்கள் பயிர் செய்தவர்களால் நன்மை கிடைக்கும். ஜீவனஸ்தானத்தில் இருக்கின்ற சூரியன் 6க்குரியவர் ஜீவனஸ்தானத்தில் இருக்கின்றார். 9ஆம் இடத்தில் சனியும் புதனும் இருக்கின்றார்கள். 9ஆம் இடம் சனி புதன் இருப்பது பித்திருக்கள், அதாவது பித்திருக்கள் தோஷம் வலிமையாக இருக்குன்னு எடுத்துக்கொள்ளலாம். எத்தனை ஆலயங்கள், எத்தனை பூஜைகள், எத்தனை புரஸ்காரங்கள், எத்தனை வேள்விகள், எத்தனை செய்தும் நமக்கு பலன் இல்லையே என்று மீனராசிக்காரர் நொந்து கொள்ளலாம். ஆனால் இவையெல்லாம் சூரியனை மறைத்த மேகம் போல் காலத்தின் கட்டாயமாக அந்த மேகம் உங்கள் வாழ்க்கையை வெளிச்சத்தை மறைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் மேகத்தால் நிரந்தரமாக மறைக்க முடியாது. அவை விலகித்தான் தீர வேண்டும். அந்த மேகம் விலகியவுடன் சூரிய பிம்பத்தினுடைய வெளிச்சம் உலகத்தில் கிடைக்கப்பெறும். இதனால் எல்லா உயிர்களும் ஆனந்தமாக அமையும். அதே போல உங்கள் வாழ்க்கையில் தற்சமய காலகட்டம் சூரியனை மேகம் மறைத்த கதையாக அனைத்து பலன்கள் தெய்வங்கள் இருந்தும் அனைத்து பலன்களை கொடுத்தும் அது உங்களுக்கு ஆதாயம், அதாவது நன்மை செய்ய முடியாமல் ஒரு திரை மறைத்து கொண்டிருக்கிறது. அந்த திரை தான் 9ஆம் இடத்திற்குரிய சனி. அந்த சனியினுடைய திரை விலகியவுடன் உங்களுக்கு மேன்மை கிடைக்கப்பெறும், வெற்றி மேல் வெற்றி கிடைக்கப்பெறும். அனைத்து பாதைகளையும் வீரநடை ஓட்டு நீங்கள் முன்னுக்கு வரலாம். அதற்காக நீங்கள் சில மாதங்களை பொறுத்து தான் ஆக வேண்டும். இது உங்களுக்கு இருக்கக்கூடிய நெருக்கடியான நிலை என்று நாம் கருதலாம். திருமண வகையில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். காதல் வயப்பட்டவர்களுக்கு காதலடித்த ஆணையோ பெண்ணையோ கரம் பிடிக்க வாய்ப்பு இருக்கின்றது. சிலர் வெளியூர் வெளிநாடு சென்று பணி செய்ய வாய்ப்பு இருக்கிறது. தொழில் ரீதியாகவும் அலுவலக ரீதியாகவும் சுற்றுலாவும் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் சென்று வர வாய்ப்பு இருக்கின்றது. சிலருக்கு கல்யாணம் பேசி நிச்சயமாகி நின்றுவிட்ட பெண்ணும் மாப்பிள்ளைகளுக்கு கூட மீண்டும் அந்த திருமண யோகம் கிடைக்கப்பெற்று அவர்கள் திருமணம் செய்வதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது. மீனராசியினருக்கு ராசிநாதன் குரு ராசிக்கு 7 கன்னியில் அமர்ந்து அடுத்த 8ஆம் இடத்திற்கான துலாவில் வரப்போகிறார். எனவே அவர்கள் எதிர்பார்த்த தீர்ப்பு நிச்சயமாக இந்த ஆண்டு அவர்களுக்கு கிடைக்கப்பெறும். நன்மையே நடக்கும். கலங்கற்க கவலை வேண்டாம். வெற்றி மீது வெற்றி கிடைக்கும். வாழ்த்து. இந்த மீனராசிக்காரர்கள்
வணங்க வேண்டிய ஆலயம். நீதிக்கோளில் குரு பகவான் வருகின்ற கல்லால் துலாக்கோளில் குரு. எனவே துலாக்கோள் குரு வந்தால் நாடு நன்மை அடையும், நல்லவர்கள் காக்கப்படுவார்கள், நல்லோர் அல்லாதவர்கள் தண்டிக்கப்படுவார்கள், உண்மையே வெல்லும் என்ற அமைப்பில் இந்த ஆண்டு நீதி காக்கப்படும். எனவே நீதிக்கோள் இருக்கக்கூடிய குரு பகவான் இறைவன் நீதி தராசை வைத்துக்கொண்டு செட்டியப்பராக இருக்கக்கூடிய திருவீலை மலை ஐயன்பேட்டை சென்று அந்த செட்டியப்ப சுவாமியை, அங்க துலாக்கோளில் இருக்கிறார் இறைவன், நீதியை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரை சித்திரை மாதம் அந்த உற்சவ நாளில் சென்று வழிபாடு செய்து வர நன்மை உண்டாகும். அடுத்தபடியாக குளஞ்சியப்பர், விருத்தாச்சலம் அருகில் குளஞ்சியப்பர் கோயில் சென்று முருகப்பெருமானை வணங்கி வர மேன்மை உண்டாகும். உங்கள் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும்.